வெண்முரசு. கிராதம் 68. வாசிப்பது சந்தீப். காகவனத்தின் ஓர்மன்றில் தன் கையிலிருந்த முழவை மீட்டியபடி உக்ரன் பாடினான். அவன் முன் கம்பளியும் மரவுரியும் போர்த்தி அமர்ந்திருந்தவர்களின் கண்களில் மன்றரி அனல் முனை கொண்டிருந்தது. காற்று குடில் கூரைகளை சீரவைக்க தழல் எழுந்து ஆடி குவிந்து பறந்து மீண்டும் எழுந்தது. அப்பால் அவர்களின் தொழுவங்களில் கன்றுகள் காதலித்து குழம்பு வைத்து இடம் மாறி நிற்கும் ஒலி கேட்டது. காட்டின் சீவிடு ஒலி சூழ்ந்து நின்றிருக்க அவன் குரல் அதன் ஒரு பகுதியே என ஒலித்தது. கல்பத்தின் தொடக்கத்தில் பிரம்மம் தன்னுள் பிரிதொன்று இருப்பதை உணர்ந்தது. அது விஷ்ணு என்றாகியது. விஷ்ணு தன்னுள் இருந்து பிரம்மனை கண்டெடுத்தார். பிரம்மன் தனக்குள் புடவிகள் இருப்பதைக் கண்டடைந்தார். அவற்றை அவர் விரித்துப் பரப்பி விசும்பை நிறைத்தபோது அவை தங்களுக்குள் அனல் இருப்பதை அறிந்தன. அனல் தன்னை ருத்ரம் என்று அறிந்தது. ருத்ரம் தன்னை மகாருத்ரம் என்று கண்டடைந்தது. மகாருத்ரமே பிரம்மம் என அறிந்தது. அதில் ஒரு துளி என்று விஷ்ணு தன்னை அறிந்தார் என்றான் உக்ரன். முழவை மீட்டியபடி அவன் பாடலானான். பிரம்மனிலிருந்து எழுந்த ருத்ரம் ஒரு நீல நிறமான உடல் கொண்ட சிறுவனாக இருந்தது. சீறி நின்றாடி அவன் தன் தந்தையிடம் கேட்டான். தந்தையே, என் பெயர் என்ன? பிரம்மன் குனிந்து அச்சிறுவனை நோக்கி ஒரு கணம் எண்ணி எறுதலென்றே ஆன நீ ருத்ரன் என்றார். உனக்குரிய உறைவிடம் சூரியன். அவன் கோடி கைகளை விரித்து வெளியெங்கும் பரவினான். விண்பரவிய நீரில் விழுந்து செந்நிற உடல் கொண்ட சிறுவன் எழுந்து சொல்க தந்தையே, என் பெயர் என்ன என்றான். நீ பவன் என்றார் பிரம்மன். நீர் உன் இருப்பிடமாகுக்கு. பவன் தொட்ட அனைத்தும் வெம்மை உண்டு கனல் கொண்டன. உலோகங்கள் உருகின. பாறைகள் கரித்துண்டுகளாயின. செங்கனல் வடிவிலெழுந்து மூன்றாவது மைந்தன் கேட்டான். தந்தையே, என் பெயரென்ன என்று சொல்க. பிரம்மன் நீ சர்வன் என்றார். நீ வாழுமிடம் மண். அன்னத்திலெழுந்து அன்னத்தை உண்டு அன்னத்தை வென்று வாழ்க. காற்றை புரவி எனக் கொண்டு எழுந்து திசைதோறும் பரவிய புகைவண்ண மைந்தன் கேட்டான். நான் யார்? பிரம்மன் சொன்னார். வடகிழக்கு மூலையில் என்றுமிருந்து மண்புறத்தல் உன் தொழில். உனக்குரியது காற்று. நீ மண்ணின் மூச்சில் வாழ்க. உன் பெயர் ஈசானன் என்றமைக. விண்ணளாவ எழுந்த அனல் வடிவாக நின்று இளமைந்தன் ஒருவன் கேட்டான். எனக்கு பெயரிடுக தந்தையே. பிரம்மன் அவனை நோக்கி, பொன்னிறமான நீ பசுபதி. நீ மண்பொருட்டு விண்ணைச் சூடியவன். எரி என்று அடுமனைகளில் வாழ்க. வேள்விகளில் அவிகொள்ளும் நாவாகுக. அகல்களில் சுடர்மணியென்று ஒளிர்க. கரிய நிறமாக விண்ணில் பறந்து நிறைந்த இளமைந்தன் தந்தையே, என்னை அறிக என்றான். விண்ணில் வாழும் நீ பீமன். மின்னலென காணப்படுக. இடியென கேட்கப்படுக. உன்னை முனிவர் பர்ஜன்யன் என வணங்குக என்றார். தவழ்ந்து வந்து எழுந்து நின்ற மைந்தன் கேட்டான். தந்தையே, நான்? அவன் இளம்பச்சை நிறம் கொண்டிருந்தான். குனிந்து அவன் தலையை வருடி உளம்கனிந்து பிரம்மன் சொன்னார். நீ உக்ரன். மெய்யமைந்த சொல்லில் வாழ்க. இடந்தளிரில் மின்மினியில் உன் ஒளி திகழ்க. வெம்மையின்றி ஒளிமட்டு மெய்யாகி வெண்ணிறத்தில் எழுந்த எட்டாவது மைந்தனை நோக்கி பிரம்மன் அருளினார். நீ மகாதேவன். சந்திரனில் வாழ்வாய். உலகனைத்துக்கும் குளிராவாய். காதலில் பிரிந்தோரை மட்டும் காய்வாய். சுனைகளை கனவிலாழ்த்துவாய். கடல்களை கொந்தளிக்கச் செய்வாய். நீ வாழ்க. 8 ருத்ரர்களுக்கு அவர்களின் இடப்பக்கத்திலிருந்து தேவியரை உருவாக்கினார் பிரம்மன். சூரியனில் அமர்ந்த ருத்ரன் சுவர்ச்சலையை மணந்தான். முதற்புலரியில் நீரில் எழும் பொன்னலையாகிய உஷையை பவன் மணந்தான். காற்றில் புழுதியென எழுந்த விகேசியை சர்வன் துணை கொண்டான். ஈசானன் தன்னுடலில் சிவையை சூடினான். அவிகொள்கையில் நாவனக் கொழுந்தாடும் சுவாகை பசுபதிக்கு மனைவியானாள். விண்வடிவனாகிய பீமன் திசைதேவிக்கு துணைவனானான். சொல்வடிவனாகிய உக்ரன் பற்றுறுதியாகிய தீட்சையை மணந்தான். குளிர்நிலவு வடிவம் கொண்ட மகாதேவனில் நிழலுருவாக ரோகிணி அமைந்தாள். தவத்திலமர்ந்து மெய்ச்சொல் அறிந்து முழுமை கொண்ட யோகி ஒருவன் தன் நாவை தழலாக்கினான். அதிலெழுந்தான் உக்ரன். உக்ரன் படர்ந்தேறிய அவன் மொழி அனல் கொண்டது. அவன் அகம் சுடராகியது. அவனறிந்த அனைத்தும் எரிந்தன.
தழலுரு என எழுந்து வெளிவந்த அவன் கிழக்கே ருத்ரனையும் மேற்கே மகாதேவனையும் ஒருங்கே கண்டான். அவன் நின்ற மண்ணில் சர்வனும் அவன் மேல் கவிந்த வானில் பீமனும் அவன் உள்ளங்கை அனலில் பசுபதியும் மூச்சு சூழ்ந்த காற்றில் ஈசானனும் அவன் குருதி நீரில் பவனும் எழுந்தனர். எண்மரும் ஒன்றென்றாகி அவனில் நிறைந்தபோது அவன் தலை எழுந்து விண்முட்டி 7 மேலுலகுகளையும் கடந்து அலகிலா வெளியில் பரவிச் சென்றது. அவன் கால்கள் மண்ணிலிறங்கி இருளில் ஆழ்ந்து சென்றன. முடிவிலியென தன்னை உணர்ந்து அவன் சொன்னான், சிவமெய்யாம். அச்சொல் விசும்பெங்கும் 10,000 கோடி இடிகளாக ஒலித்தபடியே சென்றது. ஆதித்ய கோடிகள் எதிரொலித்தன, சிவமெய்யாம். காலம் படர்ந்த கடுவெளி முழங்கியது, சிவமெய்யாம். சிவம் 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 என இன்மை ஒலியணிந்தது. இருளுனி முடிவிலி என சிவம் பிறந்து நின்றது. ஆம், அவ்வாறே ஆகுக என்று உக்ரன் கைகூப்பி சொன்னான். ஆம் 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 என கூட்டம் உடன் முழங்கியது. குலத்தலைவர் கைகூப்பி, இங்கு இவ்வண்ணம் நீங்கள் எழுந்தருள வேண்டுமென்பது முழுமுதலின் நெறி போலும், நல்லாசிரியரே. எங்கள் சிற்றறிவால் அதை அறிய முடியவில்லை. சிறுமதியை பொறுத்தருள வேண்டும் என்றார். உங்கள் சொல் எங்கள் மைந்தர் நாவிலும் வளர வேண்டுமென்று அருள்க என்றார் குடிமுத்தார் ஒருவர். உக்ரன் அச்சொற்களை கேட்டதாகவே தெரியவில்லை. அவன் அனலை நோக்கியபடி அமர்ந்திருந்தான். காலை நீராட்டின் போது ஜைமினி, நான் அக்கதைகளை பயின்றிருக்கிறேன். சற்று மாறுபட்ட வடிவில் மகாருத்ர புராணத்திலும் சூரிய புராணத்திலும் உள்ளது. ஆனால் இவன் சொல்வது முற்றிலும் பிறிதொன்று என்றான். சுமந்து விஷ்ணுவை முதன்மை தெய்வமாகக் கொண்ட நூல்களில் உள்ள கதை பிறிதொன்று என்றான். வைசம்பாயனன் அப்பால் சுனை நீரில் இடுப்பளவு ஆழத்தில் நின்று சுனைக்கு மறுகரையில் ஒரு நாணல் மேல் மீன் கொத்தி அமர்ந்திருப்பதை நோக்கிக் கொண்டிருந்தான். இவன் எங்ஙனம் கற்றான் இக்கதைகளை என்றான் பைலன். சுமந்து, அவன் கற்றிருப்பது போல் தெரியவில்லை. கனவில் கண்டது போல் உள்ளது என்றான். கற்காமல் எப்படி இக்கதைகளை சொல்ல முடியும் என்றான் பைலன். ஏன் முடியாது? நான் பிறந்தது அயோத்தியில். மலையென ஒன்றை நான் முதல் முறையாக கண்டது எந்தையுடன் கைலை செல்லும்போது. முதல் முறை மலை என் முன் எழுந்தபோதே நான் உணர்ந்தேன், அதை நான் நன்கறிவேன் என்பதை என்றான் ஜைமினி. நாமும் மலையமைந்துள்ள இம்மண்ணில்தான் இருக்கிறோம். ஒரே ஒப்பு நாம். ஆகவே நாம் உள்ளறிந்திருக்கிறோம். கதைகள் காற்று போல மூச்சென நம்முள் ஓடுவதுதான் உயிர்க்குலங்கள் அனைத்திலும் புகுந்து வெளிவந்துள்ளது. மானுடம் மூச்சாலும் கதைகளாலும் ஒன்றென கோக்கப்பட்டுள்ளது என்பார்கள். பைலன் விந்தைதான். இளவயதில் மெய்மையறிந்து நூலியற்றியவர்கள் என பல முனிவர்களைப் பற்றி நான் கேட்டிருக்கிறேன். சொல்திருந்தா இளமையில் இவ்வண்ணம் நிகழுமென்பதை எண்ணியும் பார்த்ததில்லை என்றான். வைசம்பாயனன் நீரில் மூழ்கி எழுந்து குடுமியை அடித்து துளி களைந்தபடி கரை நோக்கி வந்தான். நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் வைசம்பாயனரே என்றான் ஜைமினி. நீங்கள் பேசுவதைக் கேட்டேன். மலையுச்சிப் பாறையில் கூட பாசி முளைத்திருப்பதைக் காணலாம். ஈரமிருந்தால் போதும். பாசியின் விதை காற்றில் உள்ளது. அவனுக்குள் சொல்லூற்று உள்ளது. வெளியே இருந்து ஓர் எண்ணத்தின் விதை சென்று விழுந்தால் போதும், அவர்கள் அது மேலும் உகந்ததாக இருப்பதை உணர்ந்தனர். அவன் சொன்ன கதை கிராத மதத்திற்கு மிக அண்மையானது என்றான் பைலன். சிவமெய்யாம் என்பது பொதுவான ஊழ்கச் சொல் என்றான் சுமந்து. ஆம், ஆனால் சிவம் ஒரு தவத்தோனின் சொல்லில் முளைத்து எழுந்து தன்னை தானுணர்ந்து பெருகியது என்பது அவர்களின் நோக்கே என்றான் பைலன். ஆம், அதை நானும் எண்ணினேன். விந்தைதான். கதைகளினூடாக எளிதில் சென்று தொட முடிகிறது அனைத்தையும் என்றான் வைசம்பாயனன். ஜைமினி, குரங்கு கைப்பற்றி முயன்றேறும் கிளை நுனியில் பூத்த மலரில் வண்ணத்துப் பூச்சி எளிதில் சென்றமைகிறது என்று ஒரு சூதர் சொல் உண்டு என்றான். அனைத்துக்கும் ஒப்புமை வைத்திருக்கிறார். அவருக்காக இந்த புவியே ஒன்றை ஒன்று ஒத்துப்போக முயல்கிறது என்றான் பைலன். வைசம்பாயனன் நகைத்தான். சண்டன் வருவதை அவர்கள் கண்டனர். பிந்தி எழுந்திருக்கிறார் என்றான் சுமந்து. ஆம், நேற்று நெடுநேரம் அவரும் குலத்தலைவரும் கிருதரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் என்றான் பைலன். எதை என்றான் வைசம்பாயனன்.
நான் கேட்டபோது கிருதர்தான் பேசிக் கொண்டிருந்தார். அஸ்தனபுரியில் நிகழ்வதை என்றான் பைலன். பாண்டவர்களைத் தேடி நாடெங்கும் ஒற்றர்களை அனுப்பியிருக்கிறார் துரியோதனர். வைசம்பாயனன் ஏன் என்றான். அவர்கள் அரிய அம்புகளை தேடிச் சென்றிருப்பதாக சோதர் சொல்லிப் பரப்பும் கதைகளைக் கேட்டு அஞ்சியிருக்கலாம் என்றான் பைலன். ஏன் அஞ்ச வேண்டும்? அவரிடம் அரசு இருக்கிறது. இந்திரபிரஸ்தத்திலும் அமுதகலக் கொடியே பறக்கிறது. உஜ்ஜயினியில் நான் கேட்டது என்னவென்றால், பாரத வருஷத்தின் க்ஷத்திரியர்கள் அனைவருமே அவரைத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்று பாரத வருஷமெங்கும் எழுந்துவரும் அசுரர்களையும் நிஷாதர்களையும் சூத்திரர்களையும் வென்றொழிக்க அவரால்தான் இயலும் என நினைக்கிறார்கள் என்றான் வைசம்பாயனன். அரசர்களை அறியிட்டு அரியணை அமர்த்தியது நால்வேதம். அதை காக்கும் பொறுப்பு அரசர்களுக்குண்டு. இளைய யாதவர் வேதத்தை கடந்து செல்ல முயல்கிறார் என்று சொல்கிறார்கள். அச்சொல்லே அத்தனை க்ஷத்திரியர்களையும் துரியோதனரிடம் சென்று சேரச் செய்கிறது. இனி அவரை வெல்ல எவராலும் இயலாது. ஆம், மறுபக்கம் துவாரகை அழிந்து கொண்டிருக்கிறது என்றான் சுமந்து. மூத்த யாதவர் சினம் கொண்டு பிரிந்து சென்று மதுராவில் இருக்கிறார். வசுதேவரும் அவருடன் இருக்கிறார். துவாரகை இருண்டு கிடக்கிறது. இளையவர் இன்னமும் தன் இருள் சூழ்ந்த தனிமையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஜெய்மினி, ஆம், இனி அவர்களை வெல்ல எதனாலும் இயலாது. பாண்டவர்கள் மாவீரர்கள் என்பதில் மாற்றுச் சொல் இல்லை. ஆனால் அரசும் படையும் கொடியும் இன்றி அவர்கள் என்ன செய்ய முடியும் என்றான். சுமந்து, அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். கதைகளுக்குள் புகுந்து கொள்கிறார்கள். அங்கே வாழ்வார்கள் என்றான். அருகே வந்த சண்டன், பாண்டவர்களைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் போலும். என்னிடம் ஒரு தெய்வம் வந்து சொன்னது என்றான். சிரித்தபடி பைலன், நீங்கள் இதழசைவு நோக்குவதில் திறத்தோர் என அறிவேன் என்றான். சுமந்து, ஆம், அனைத்து வல்லமைகளும் வாய்ப்புகளும் துரியோதனருக்கே என்றும் பாண்டவர் கதைகளிலும் இளைய யாதவர் தத்துவத்திலும் வாழ்வதொன்றே என்றும் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றான். வைசம்பாயனன், இனி பாண்டவர் வெல்வதென்றால் தற்செயல் என தெய்வமழ வேண்டும் என்றான். நேற்று நெடுநேரம் இதைப் பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தனர். கிருதர் நிறைய செய்திகளை வைத்திருக்கிறார். அதுவே அவருடைய வாழ்க்கை என்பதனால் சொல்லிச் சொல்லி நினைவில் வளர்த்திருக்கிறார். நிறைய சொல்லப்படுவது பிழை என்றாகிறது. எதிர்ச்சொல் எடுக்கப்படுகையில் பொய்யென தன்னை சமைத்துக் கொள்கிறது என்றான் சண்டன். ஆகவே நான் பேசாமல் செவிமூடி சிவமூலி இழுத்தேன். அங்குள்ள சொற்களெல்லாம் மின்மினிகளாகி என்னைச் சூழ்ந்து பறந்தன. நான் கொண்ட சொற்கள் அனல் துளிகளாகி உடன் கலந்தன. தொலைவிலிருந்து ஒரு மணம் வந்து என்மேல் படிந்தது. உழுத வயலின் மணம். அது என்னை கொண்டு சென்றது என்றான் சண்டன். நீர் என்ன எண்ணுகிறீர் சூதரே என்றான் வைசம்பாயனன். நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. அனைத்தும் துரியோதனருக்கு உகந்த வகையில் திரண்டுள்ளன என்றான் சண்டன். ஆனால் ஒன்று உள்ளது, அது பாண்டவர்களுக்கு ஆதரவானது. அதை தவிர்க்க முடியாமை என நான் சொல்வேன். ஊழ் என்று நீங்கள் சொல்லலாம். இறைநெறி என்று அவர் சொல்லலாம். அவர்கள் நீரில் எழுந்து நின்று அவன் சொல்வதை விழிநட்டு கேட்டனர். மரம் எனில் அது வளரும் என்பதுதான் தவிர்க்க முடியாமை. வளரும் மரத்தில் அணிவிக்கப்பட்ட சட்டம் இரும்பேயானாலும் உடைந்து விழும் என்பது அதன் அடுத்த கட்டம். இளையோரே, ஒரு தவிர்க்க முடியாமை இன்னொரு தவிர்க்க முடியாமையை நெறியாக்குகிறது. அவை ஒரு சரடென நீண்டு வாழ்க்கையையும் வரலாற்றையும் இயற்கையையும் கட்டியிருக்கின்றன. எனவே இங்கு தற்செயலென ஒன்று இல்லை. தற்செயல் காண்பவன் தன் அறியாமையையே அறிகிறான் என்று சண்டன் தொடர்ந்தான். நேற்று கிருதர் சொல்லிக் கொண்டிருக்கையில் நான் குலத்தலைவரின் விழிகளை நோக்கிக் கொண்டிருந்தேன். கிருதரின் சொற்களில் அவர் தனக்குரிய ஒன்றை தேடிக் கொண்டிருந்தார். அவர் தேடியது பாண்டவர்களின் வெற்றியை, அஸ்தினபுரியின் படைவல்லமையை, கௌரவர்களின் வீரத்தை, ஆசிரியர்களும் பிதாமகர்களும் ஆதரிக்கும் தகைமையை, க்ஷத்திரிய குடிகளின் முழு துணைப்பை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். வரலாறு எழுந்து வந்து துரியோதனரின் அரியணையை தாங்கி நின்றிருக்கும் காட்சியைக் காட்டினார். ஒரு துளியும் மிச்சமில்லை. ஒரு விரிசலுக்கும் வாய்ப்பில்லை. ஆனால் குலத்தலைவர் தவித்து தவித்து சொல்லிடைவெளி தேடிக் கொண்டிருந்தார். அவர்களை தெய்வங்கள் கைவிடுமா என்ன?
என்றார். இந்திரனும் வாயுவும் தர்மனும் அவர்களை விட்டு விலகிவிடுவார்களா எனக் கேட்டார். நான் புன்னகையுடன் கிருதரை நோக்கிக் கொண்டே இருந்தேன். அவரால் அச்சொற்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் ஊக்கத்துடன் அஸ்தனபுரியின் அரசர் கலியின் வடிவம். நிமித்திக நூலின்படி கலியுகம் பிறந்துவிட்டது. எனவே அவர் ஆள்வதில் ஐயமே இல்லை என்றார். குலத்தலைவர் மூத்தவர் கந்தமாதனத்தை வென்றதாக சொல்லப்படுகிறதே என்றார். இருக்கலாம். ஆனால் அவரால் படைக்கலம் ஏந்த முடியுமா என்ன என்றார் கிருதர். இளையவர் திசைத்தேவர்களை வென்று அம்புகளை வென்றிருக்கிறாராமே என்றார் குலத்தலைவர். அவரை ஆளும் யாதவர்தான் இருண்டு அமைந்துவிட்டாரே என்றார் கிருதர். இளைய யாதவர் எழுவார், அது விடியலுக்கான கரிக்கிருட்டு என்கிறார்களே என்றார் குலத்தலைவர். அது வீண் சொல். மூத்தவர் விலகியதுமே யாதவகுலம் அவரை கைவிட்டுவிட்டது. துவாரகைக்கு அவர் மீள்வதும் அரிதே என்றார் கிருதர். கிருதர் ஏன் இன்னமும் செம்பு நாணயங்களுக்கு மேல் எதையும் கண்ணால் பார்க்காதவராக இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். செய்தி என்பது நடந்தவை அல்ல, நாம் நினைப்பவையும் அல்ல, கேட்பவர்கள் நடுவே உருவாகும் நிகழ்நிலைப்புள்ளிதான். அதை கண்டடைபவனே நல்ல சூதன். நான் புன்னகையுடன், ஆனால் நிஷாத, அசுர, சூத்திரப் பேரரசுகளும் பெருகி வருகின்றனவே என்றேன். தெற்கே திருவிடம் முதல் வடக்கே கிண்ணற நாடு வரை இன்று அவர்களின் அரசுகளே எண்ணிக்கையில் மிகுதி. அவர்களுக்கு எதிராக திரண்டிருக்கும் க்ஷத்திரியர்களோ முற்றொருமை கொள்ளவுமில்லை. அனல் குலத்து க்ஷத்திரியர்களை இன்னமும் பிறர் ஏற்கவில்லை என்றேன். குலத்தலைவர் முகம் தெளிந்தது. ஆம், அதை நானும் அறிந்தேன். க்ஷத்திரியர் ஒன்றுதிரள்வதே பிறர் குடிவேறுபாட்டை மறந்து ஒருங்கிணைவதற்கான உந்துதலாக ஆகும். இனி தங்கள் தலைமேல் அந்த அனல் முடியைச் சூட நிஷாதரும் அசுரரும் சூத்திரரும் ஒப்பமாட்டார்கள் என்றார். ஆனால் க்ஷத்திரியர் புலிகள். இவர்கள் இன்றுதான் உகிரும் எயிரும் முளைத்த நரிகள் என்றார் கிருதர். ஆனால் க்ஷத்திரியர்கள் வாழ்வதெல்லாம் தொல்நதிக் கரைகளில். புதிய சூத்திர நாடுகள் அனைத்தும் கடற்கரைகளில் எழுந்து வருகின்றன. கலவணிகத்தால் பொன் குவித்துள்ளன. பீதர் நாட்டு எரிபடைகளை சேர்த்து வைத்துள்ளன. அவர்களுக்கு இப்போது தேவை ஒரு வெற்றி மட்டுமே என்றேன். கிருதர் சொல்லிழந்துவிட்டார். என்னை வாய்திறந்து நோக்கிக் கொண்டிருந்தார். குலத்தலைவர் உரக்க, ஆம், இப்போது தேவை வெற்றி. இப்போது வெல்லாவிட்டால் இனியில்லை என்றார். அப்போதுதான் கிருதருக்கு அனைத்தும் புரிந்தது. அதற்குள் காலம் கடந்துவிட்டது. இறையருள் எங்குள்ளதோ அது வெல்லும் என்றார். தெய்வங்கள் எளியவருடன் மட்டுமே உள்ளன. சவுக்கடிப்பட்டவர்களை நோக்கி வருவதே உண்மையான தெய்வம் என்றார் குலத்தலைவர். இறுதியாக கிருதர், வேள்வியால் வளர்க்கப்பட்ட தேவர்கள் அவர்களுடன் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் என்றார். மேலும் தாழ்ந்த குரலில், வேதமே மாபெரும் படைக்கலம் என்று ஒரு கவிஞர் பாடினார் என்றதும் குலத்தலைவர் உரக்க, எங்களிடமும் வேதங்கள் உள்ளன. நாங்களும் அவையளித்து அன்னையரை போற்றுகிறோம். அவர்களின் தேவர்கள் எழட்டும், பிடாரி வடிவாக எங்கள் அன்னையர் அவர்களை களத்தில் சந்திப்பார்கள் என்றார். அதன்பின் அப்படி வெளிப்பட்டுவிட்டதை எண்ணி அவரே சற்று நாணி, நாங்கள் எளிய மலைக்கொடியினர். எங்களைக் காக்கும் அரசே எங்களுக்குரியது. எவர் வென்றாலும் நாங்கள் வரி கொடுத்து அடிபணியும் கொடிகளே என்றார். கிருதர் அச்சொல்லால் ஆறுதலடைந்து, ஆம், நாங்கள் சூதர். வென்றோர் எவரோ அவரே எங்கள் பாடலுக்குரியோர். தோற்றோரைப் பாடுபவை குலக்கதைகள் மட்டுமே என்றார். ஆனால் குலக்கதைகளை மீண்டும் நாம் பாடத் தொடங்குவோம் அல்லவா என்றேன். ஆம், அதெல்லாம் சற்று கழித்துதானே என்றார் கிருதர். குலத்தலைவர் புன்னகை புரிந்தார். இன்று காலை நான் வென்றதை கிருதர் புரிந்து கொண்டார். அவருக்கும் துணைவிக்கும் மரபொரி பரிசாக கிடைத்தது. எனக்கு கலிங்கத்து வெண்கூரை என்று சண்டன் நகைத்தான். குலத்தலைவரில் எழுந்த விசையையே தவிர்க்க முடியாமை என்கிறேன். ஆலமரம் வேரை 6 காதத்திற்கு விரித்துவிட்டது. அடிமரம் பெருக்காமல் வழியே இல்லை. க்ஷத்திரியர்களின் கூட்டு அழியும், அதுவே வரலாற்றின் நெறி. ஆனால் அது எப்படி என்றான் சுமந்து. எப்படியேனும் நீர் தன் வழியை தன் முழு உடலாலும் கண்டடைகிறது என்றான் சண்டன். இது நிகழ்ந்தாக வேண்டும்.
பாரத வருஷம் தேங்க வேண்டுமா வளர வேண்டுமா என்பதே வினா. தேங்குதல் என்பது அழிவு. ஜெய்மினி பெருமூச்சு விட்டான். பின்னர் அவ்வண்ணமென்றால் வேதம் அழியுமா என்றான். வேதச்சொல் கூர்மை பெறும் என்றான் சண்டன். அது அனைவருக்கும் உரியதென ஆகும். அவர்கள் அச்சொல்லால் அமைதியை நோக்கி செலுத்தப்பட்டனர். சண்டன் நீரில் இறங்கும் ஒலி கேட்டது. நீரில் சிவமெய்யாம் என கூவியபடி இறங்கி மூழ்கி எழுந்தான். வைசம்பாயனன், நான் இங்கு ஒரு பிச்சாண்டவரால் ஆற்றுப்படுத்தப்பட்டேன் சண்டரே என்றான். சண்டன் எழுந்து முகத்தில் வழிந்த நீரை வழித்தபடி நோக்கினான். நான் சொல்வளர்க்கும் ஆசிரியர் ஒருவரை சந்திப்பேன் என்று அவர் சொன்னார். அது ஒருவேளை நீங்களோ என்னும் ஐயமே என்னை விலகி நின்று உங்களை நோக்கச் செய்தது என்றான் வைசம்பாயனன். நான் நோக்கி நின்றிருக்கிறேன் என்பதையே நேற்று உக்ரன் சொன்னபோதுதான் அறிந்தேன். இரவெல்லாம் நான் அதையே எண்ணிக் கொண்டிருந்தேன். சண்டன், நான் எவருக்கும் ஆசிரியன் அல்ல என்றான். ஆம், நீங்கள் சொல்சுருக்கிச் செல்லும் வழிகொண்டவர் என்றான் வைசம்பாயனன். சொல்லுங்கள், நான் என் ஆசிரியரை எப்படி கண்டடைவேன்? சண்டன், இவர்கள் மூவரும் கூட ஆசிரியரை தேடியே வந்துள்ளனர் என்றான். ஆம், நாங்கள் ஒவ்வொருவரும் தேடுவது ஒவ்வொரு சிறப்புள்ள ஆசிரியனை என்றான் பைலன். சொல்லில் மாறா நெறியமைக்கும் ஆசிரியனை ஜெய்மினியர் தேடுகிறார். நான் சொல்லைக் கலைத்து விளையாடும் ஒருவரை தேடுகிறேன். இவர் தேடுவது உலகென அமையும் ஒருவரை. அவரோ கனவுகளை சமைப்பவரை விழைகிறார். ஒருவரே நால்வராகவும் ஏன் இருக்கக்கூடாது என்றான் சண்டன். அவர்கள் திகைப்புடன் அவனை நோக்க ஐந்தாவதாக ஒருவன் வந்திருக்கிறான். அவன் தேடுவது இந்நான்காகவும் ஆகி அப்பாலும் என அமைந்திருக்கும் ஒருவரை. அவன் கண்டடைப்பவரே உங்களுக்கும் ஆசிரியர் என்றான். அவர்கள் சொல்லிலாது நிற்க ஜெய்மினி மட்டும் மெல்ல அசைந்தான். நோக்குவழிக்கேற்ப ஒரு கொள்ளும் மலை போன்ற ஒருவர், அள்ளும் கலத்திற்கேற்ப அமையும் ஆறு போன்ற ஒருவர் என்று சண்டன் சொன்னான். தலை காய்ந்து விட்டதாக உணர்ந்து மீண்டும் நீரில் மூழ்கினான்.